ஹாய்ங்க காலிஃப்ளவர் 65 தான் எங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிற மம்மிஸா நீங்கள். அப்போது இந்த ரைஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் வச்சு இன்றைக்கி மசாலா ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். இந்த ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக தேவையான அளவு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேங்க. சுடுதண்ணில் போட்டு எடுத்து நல்லா 3-4 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. ஆயில்லையே நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் நல்லா நிறம் மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு காலிஃப்ளவர் நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதே ஆயிலில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதோட ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுருங்க. மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிங்கன்னா இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடும். காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா ரைஸ் ரெடிங்க. இதோட கொத்தமல்லி தூவி பரிமாறினீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே ஒரே மாதிரி 65ன்னு செஞ்சு கொடுக்காம இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு காலிஃப்ளவர் மசாலா ரைஸும் சோயா வச்சு ஒரு ஃப்ரையும் தாங்க. என் பொண்ணு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.